டெல்லி அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஒரு இடமா இருக்கு. அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஜாமீனில் வந்தார். திரும்பவும் மீண்டும் அவர் சிறை போயிருக்காரு. அவருடைய கைது அப்படிங்கிறது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு. பாஜக இந்த விவகாரத்தில் பெரிய தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது வேறு, ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் வேறாக மாறி இருக்கிறது. அது பாஜக எதிராக திரும்பி இருக்கிறது அப்படின்னு நிறைய பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஒருவேளை தமிழ்நாட்டு மட்டும் தான் முன்வைக்கப்பட்டதா, மற்ற மாநிலங்கள் முன் வைக்கலையா? எனக்குடைய முடிவுகள் பார்த்தோம்னா 7 தொகுதியிலுமே பிஜேபி கூட்டணி முன்னிலை வகித்துட்டு இருக்காங்க. அதை தாங்க நான் சொல்றேன். நீங்க கேள்வியையும் பதிலும் ரெண்டையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது இந்திய நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே தேர்தல் நேரத்தில் ஒரு முதலமைச்சரை கைது செய்தது முதல் முறை. ஒன்று. இரண்டாவது, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே நீதிமன்றத்தின் மூலமாக ஜாமீன்ல தான் வந்தார். அவர் வந்ததற்கு பின்னால் அவர் சந்தித்த அந்த மக்களை சந்திக்கிற போதெல்லாம் அங்க வந்த திரண்ட கூட்டங்கள், இது கண்ணுக்கு முன்னால காட்சி, இது ஒன்றும் கற்பனையில சொல்வதில்லை, பிரம்மாண்டமான ஆதரவெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் 7க்கு 7 அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் என்பது முன்னிலை போல இப்ப தோன்றலாம். அது பின்னால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கதா நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக மற்ற எந்த கட்சியும், குறிப்பாக இந்த கோவையிலலாம் வேட்பாளர் பாஜக வேட்பாளர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. பாஜக முக்கிய வேட்பாளர்கள்லாம் அங்கே களம் கண்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த முறை தமிழிசை, அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், எல் முருகன் இவங்கெல்லாம் கண்டிப்பாக போட்டியிட்டு ஆகணுன்ற முடிவுக்கு வந்து தமிழ்நாட்டில் களம் கண்டாங்க. பாஜக கருத்து கணிப்படி ஒரு 5 முதல் 10 இடங்களை அவங்க கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் பலராலும் சொல்லப்பட்டது. 16 போட்டாங்க, நீங்க 10. சரி, ஆனால் இப்போ முடிவுகள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே 33 இடங்கள் திமுக முன்னிலை, ஒரு இடத்துல இப்போ அதிமுக முன்னிலை வந்திருக்காங்க. ஒரு இடத்துல அதிமுக முன்னிலை வந்திருக்காங்க, 33 திமுக வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முன்னிலை எதுவும் பெறலை. இந்த முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்க, நான் வர்ற போதே உங்க அலுவலகத்துக்கு முன்னால் இருக்க போஸ்டர்லாம் பார்த்தேன், நீங்க பார்க்கல போல் இருக்கு. பாஜக அவங்களே முன்னாலே ஒரு முடிவு வந்துட்டாங்க. நீங்க சொல்லுங்களே, கோவையில் ஜெயிப்பாங்கன்னு அவங்கள எதிர்பார்த்தாங்கன்னு. இந்த கோவை வேட்பாளருடைய பிறந்த நாள்னு சொல்லி அதில் என்ன போஸ்ட் விட்ட, அடுத்த முதல்வர் தமிழக முதல்வரே வாழ்க அப்படின்னு தான் போஸ்ட் விட்டிருக்காங்க. அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தாலும் அதை அவங்க எதிர்பார்க்கல. அவங்களே எதிர்பார்க்காத ஒண்ணு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஆதரவு இருக்கிற போல ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, அது அவங்களே நம்பல. இந்த கருத்து கணிப்பு அவங்க நம்பல. அது ஆனால் தொடர்ந்து மாநில பாஜக தலைவர்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தபோது பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி நாங்கள் தக்க வைப்போம், எடுப்போம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு தமிழிசை சொன்னாங்க, அண்ணாமலை சொன்னார். அவங்க நீங்கள் நம்பலன்னு சொல்றீங்களா? அவங்க உறுதியாக இருந்தாங்களே வெற்றி பெறும் அப்படின்றது. ஏங்க அவங்க தாங்க போஸ்ட் ஒட்டிருக்காங்க. நான் சொல்றேன், என்ன எம்பிக்கு நிக்கிறவரை அடுத்த முதல்வரே அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப எம்பி இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்களே மறைமுகமா சொன்னதுக்கு பின்னாலையும் அதுக்கு ஆதரவா நீங்க கேள்வி கேட்டா நான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்க என் மேல வருத்தப்படுவீங்க. அப்ப அவங்க இலக்கு 2026 2026 தான். அது எல்லாம் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டே போறதானே. இன்றைக்கு இல்ல நாளைக்கு, அதாவது இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னு போடுற மாதிரி நாளைன்னு போட்டா பிரச்சனையே கிடையாது பாருங்க. அது எப்பவும் நாளை தான். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளை எப்பவும் அடுத்து 26, அதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு சொல்லி மாத்தி மாத்தி பேசுற வேலையே கிடையாது. நாளே முதல்வர் தான்.